காசிமேடு சுரங்கப்பாதை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேரை போலீசார் கைது செய்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகம் பகுதிக்கு உட்பட்ட சுரங்கப்பாதை பகுதியில் இருவர் கஞ்சா வைத்துக் கொண்டு செல்போன் மூலமாக தொடர்பு கொள்பவர்களுக்கு டோர் டெலிவரி போல வியாபாரம் செய்து வந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் சோதனை நடத்தியபோது சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த 2 பேரிடம் விசாரணை நடத்தியதில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்தது. வேலு மற்றும் அஜித்குமார் ஆகிய இருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின் புழல் சிறையில் அடைத்தனர். இவர்களிடம் இருந்து 100க்கும் மேற்பட்ட கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தகராறுக்கு காரணமானவர்கள் மீது வழக்கு பதியாமல் ஒருதலைபட்சமாக வழக்கு பதிவு செய்த போலீசாரை கண்டித்து அரியலூர் மாவட்ட கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கச்சிப்பெருமாள் கிராமத்தைச் சேர்ந்த பாக்கியராஜ் அதே பகுதியில் வசித்து வரும் வேறு சமூகத்தைச் சேர்ந்த மகேஷ் என்பவர் வேகமாக இருசக்கர வாகனம் ஓட்டி வந்ததை தட்டி கேட்டுள்ளார். இதனால் இருவரும் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை தடுக்க சென்ற பாக்கியராஜ் மனைவி செல்வப்பிரியாவை மகேஷ் அடித்ததாகவும் கூறப்படும் நிலையில் போலீசார் தகராறுக்கு காரணமான மகேஷ் மீது வழக்கு பதியாமல் பாக்கியராஜ் மற்றும் அவரது மனைவி